இருக்க பண்ணுகிற கர்த்தருடைய அற்புதமான நீதியின் காட்சி நிறைந்த சங்கீதமா 68. இந்த சங்கீதத்துக்கு பொருள் என்னன்னா, நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனா 68:18 கீழே வந்துருங்க. தேவரே உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனே தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த காரியம் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு எழுந்தருடைய எருசலேமுக்கு இசைவாக இருக்கிறதா. இது அந்த உண்மை கூறப்படுகிறது. எபேசியர் 4:8-10 வரையிலும் அதே வசனத்தை தான் வாசிப்போமா. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அழிந்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா. அடுத்து 10வது வசனம், நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவருமான இருக்கிறார். இந்த சங்கீதத்துல ஒரு தீர்க்க தரிசன அம்சம் இருக்கிறது. தீர்க்க தரிசன அம்சம் என்று சொல்லும் பொழுது அம்சம் மீன்ஸ் அம்சம் தான். தீர்க்க தரிசன வம்சம் இல்ல அம்சம். தீர்க்க தரிசன அம்சம் அடங்கி இருக்கிறத குறிக்கிறது. இஸ்ரவேலுடைய சரித்திரத்துல நடந்த நிகழ்வுகளை விட இது ரொம்ப மிகவும் அதிகம். தேவனுடைய பெட்டி ஏதோமிலிருந்து எங்க வந்துச்சு, சீயோன் மலைக்கு கொண்டு வரப்பட்ட நிகழ்வின் போது பாடப்படுவதற்காக எழுதப்பட்ட இந்த பாடல், இந்த சங்கீதம் சொல்லி அறிஞர்கள் நம்புறாங்க. ஒத்த வசனம் 2 சாமுவேல் 6:1-19. நான் பழைய பேச நேரம் இல்லை. ஆனா வேகமா தேவனுடைய பெட்டியை குறித்து மாத்திரம் வனாந்திரத்துல அது புறப்பட்டுச்சு. தலைமை ஆசாரியனுடைய அந்த ஆசீர்வாதத்தை அது அடிப்படையாக கொண்டது. தேவனுடைய பெட்டின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அல்லது தேவனுடைய வல்லம் அந்த பெட்டிக்குள்ள என்ன செஞ்சுச்சு, இருந்துச்சு. அது ஆசீர்வாதத்திற்கு அடிப்படையானது. என்னது? தேவனுடைய பெட்டி. அது போல பிரசன்னம் சொல்றோம்ல, ஆராதிக்கும் பொழுது பாடும் பொழுது அந்த பிரசன்னத்தை நீங்க என்ன செய்யணும், உணரணும். அந்த ஆவியனுடைய மண்டலம் அசைவாடுது. நீங்க அற்புத சுகத்தை போய் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எந்த பிளட் பிரஷரா இருந்தாலும் சரி, என்ன சுகர் லெவலா இருந்தாலும் சரி, அது நார்மலுக்கு வா சொல்லும் பொழுது அது என்ன செய்யும், கீழ்ப்படியும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார் சொல்லி பாடணும். உண்மையாகவே ஆண்டவர் என்ன செய்வார், ஆராதிக்கும் போது அசைவாடுவார். அற்புத சுகத்தை என்ன செய்வாரு, கட்டளையிடுவார். நம்ம இதை விசுவாசிக்கணும். மருந்து மாத்திரைகளை விட, டாக்டர்ஸை விட நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? இயேசுவை விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறோம். அவரை நம்ம அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், பாடுகள் பட்டார், எனக்காக எல்லா பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டார். என் நோய்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து பிராயச்சித்த பலியாக வந்தார். எனக்கு ஒரு பாவ நிலத்தை உண்டு பண்ணிட்டாரு. எனக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை வகுத்து தந்துட்டாரு. புதிய மார்க்கத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு. புதிய மார்க்கம் சொல்லும் பொழுது நம்ம ஆளையே மாறாட்டம் பண்றது இல்லை. ஆளை மாறிட்டோமா இல்ல, அதே சேம் ஆளுதான். வெளியே எப்படி இருக்கோம், நம்ம அப்படியேதான் இருக்கோம். ஆனா உள்ளத்தை என்ன செய்றாரு, மாற்றுகிறார். புது வாழ்வை கொடுத்துட்டாரு. புது சந்தோஷத்தை என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. அது என்ன சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். அதான் தாவீது ஒரு இடத்துல ஜெபம்றாரு, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். இந்த 7வது மாதத்துல ஆண்டவரே உமக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி? பாடலா மட்டும் போதுமா, துதித்தா மட்டும் போதுமா? அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு பிடி, ஏதோ சேலஞ்சஸ், சவால்கள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் அல்லது பிசாசு டார்ச்சர் பண்றாங்கன்னா
பிசாசு அலக்கழிச்சிட்டு இருக்கிறான்னா அந்த ஆவியெல்லாம் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்துல இப்பவே என்ன செய்யணும்? ஓடி போகணும். சண்டையின் ஆவி, பிரிவினையின் ஆவி உள்ள என்ன செஞ்சுக்க முடியாது, உட்கார்ந்து இருக்கிற முடியாது. சத்ரு உட்புகுதல் இருக்காது, இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்துல ஆண்டவருடைய ஞானஸ்நானம் எடுத்த உங்களுடைய பெற்றோர்லாம் வந்திருக்கிறீங்க. சொன்ன மாதிரியே சந்தோஷம். புதுசா எடுக்க விரும்புறவங்க எல்லாம் என்ன செய்யணும்? முன்கூட்டி தெரியப்படுத்தணும். திடீர்னு ஆயத்தப்படுத்த முடியாது. அவங்க முதல்ல என்ன செய்யணும்? வெட்டி எதுக்கு அடையாளம்? தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளம். தேவன் எங்க போனாலும் அவங்க எதிரிகள் சிதறடிக்கப்பட்டாங்க. அதான் முதல் வசனம். அப்படித்தானே படிச்சோம். அவரை வெறுத்தவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? வெறுத்தவங்க எல்லாம் இருக்கீங்களா? யாராவது வெறுத்துருக்கீங்களா? அப்படின்னு வெறுத்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்படிதானே இயேசுவா சிலுவை பாடு வரும் பொழுது வெறுத்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒன்றான மெய் தேவனுக்கு நிச்சயமாக எதிரிகள் இருக்கிறாங்களா? நம்மளாம் யாராவது இருக்கிறோம்? பிள்ளைகள், அடுத்து ஸ்நேகிதர்கள், வெரி குட், சீஷர்கள். நம்ம வெறுக்கல, யாருமே வெறுக்கல. யாராவது வெறுத்துட்டு உட்காந்துருக்கீங்களா? அடே அப்பா, சபையில வந்து வெறுத்து போய் ஏதாவது வெக்ஸ் ஆகி உட்காந்துருக்கீங்களா? நீ மனசு அழிச்சு போய் இது செய்யாத. ஒரு மாதிரி இருக்காத, வீட்டுல இருக்கிற மாதிரி தனியெல்லாம் என்ன செய்யாத, இருக்காதன்னு நான் சொல்றேன். அப்ப வெறுத்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒன்றான மெய் தேவனுக்கு நிச்சயமாகவே எதிரிகள் இருக்கிறாங்களா? அது மட்டும் எஸ் நான் சொல்லுங்க. இருக்கிறார்களா? ஆமா, ஆமா தானே. உண்மையாகவே அவங்க நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னேன். சில கடைசி நேரத்துல கூட எல்லாரும் என்ன செய்தாங்க? பக்கத்துல இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. வேறு கூட என்ன செஞ்சுட்டாரு? அவங்க அரிய சொல்லிட்டு சத்தியம் பண்ணவும் சமைக்கவும் தொடங்கிட்டார். அப்ப பாருங்க, ஆண்டவரை பெருக்கிறவங்க இந்த நாள்ல நினைச்சினாங்க கூட குறையணும். இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? புகையா பறக்கடிக்கப்பட்டு போவாங்க. அப்ப அப்படிலாம் நம்முடைய ஜபம் வரும். சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே எங்க குடும்பத்துல யாரும் உங்களை செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. என்ன சிநேகிக்கிறவங்க நானும் சிநேகிக்கிறேன். அவங்க அதிகாலையில் அவங்க தேடுவாங்க, கண்டறிவாங்க. அவங்க மெய்ப்பொருளை என்ன செய்யணும்? சுதந்திரிப்பாங்க. நான் மட்டும் அவங்களை சிநேகிப்பேன் அப்படின்னு சுயநலம் பாராட்டக்கூடாது. என்ன சிநேகிக்கிறவங்க நானும் சிநேகிக்கிறேன் சொல்றாரு. அதிகாலையில் நீ தேடும் பொழுது நீ மெய்ப்பொருளை சுதந்திரிப்பார். உன நீதியின் வழியில நியாய பாதைகளுக்குள்ள நான் நடந்துவேன் சொல்றாரு. இப்ப நம்ம என்ன வசதிச்சுட்டு இருக்கிறோம்? புரியல. தெரிஞ்சவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒன்றான மெய்த்தேவனுக்கு நிச்சயமாகவே எதிரிகள் பலர் இருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் மட்டும் யோவான் 7:7. ரோமர் 1:30-8:7. ரோமர் 7:7, 15, யோவான்ல 15:16. இந்த வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அப்ப நிச்சயமாவே எதிர்ப்பின் ஆவிகளை செஞ்சுக்கிறார். எதிர்ப்பின் வல்லமை எங்க போனாலும் நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லா இடத்துல என்ன செஞ்சுக்கிறார்? ஐடி ஃபீல்ட்ல ஸ்ட்ரெஸ், ஒர்க்லோட், டாக்டருக்குலாம் தெரியும். எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ், எவ்வளவு ஒர்க் இருக்கும், எவ்வளவு ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை என்ன செய்யணும்? அனுப்பணும். அடாது பாட்டு என்ன செஞ்சுக்குவாங்க. சிலர் அடுத்துதான் போவாங்க. ஒவ்வொருத்தரையும் புரியுதா? ஆனா சேவை நோக்கத்தோட பண்றவங்க பணி 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 அதுதான் காட்டு அந்த தலைப்பு போட்டேன். அது ஆண்டு தனக்கு தந்த தலைப்பு
அதை போய் பாருங்க. முன்னால போட்ட பிரேயர் அது பாஸ்டர் நல்லா பேசினாரு. ஏன்னா அது வந்து அந்த மைக்கில் பேசினாங்கன்னா அந்த கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. அதனால என்னது மட்டும் பாஸ்டர் மைக்கில் பேசியிருந்தாங்கன்னா அது எப்பவும் அதை எடுத்து வால்யூமை கூட்ட முடியும். வீட்டில் போன பிறகு இந்த சிஸ்டம்ல பண்ணலாம். அதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. ஏன்னா பிரேயருக்கு தான் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க. சனிக்கிழமை அனௌன்ஸ்மெண்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ்மெண்ட்டு, மறுபடியும் என்ன செய்யணும், போடணும். போட்டால் தான் மாஸ்டர் சொல்லுவார், திரும்ப நீ போடணுமா அப்படின்னு. திரும்ப போட்டால் தான் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு ஆகிறவங்களுக்கு அது ஒரு நினைப்பு போயிடும், ஒரு ஞாபகம் வரும். இல்லைன்னா என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, போன் அடிச்சு அந்த நேரம்லாம் தொந்தரவு பண்ணுவாங்க. இன்னைக்கு 10 மணிக்கா 10:30 மணிக்கா, இங்கே 10 மணிக்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம். சரி, ஒரு தீர்க்க தரிசன அம்சம் இதுல அடங்கியிருக்கு. எதுல, எந்த அம்சம்? இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக நேர்ந்த ஆண்டவர் நாங்கள் ஜோம் பண்ணும்போது கொடுத்தாரு. நாங்கள் அந்த யூடியூப்ல போட்டு அது இருக்கா என்னன்னு தெரியல. எல்லாவற்றாலும் என்ன செய்வார், உங்களை நிரப்புவாரு. உங்களுக்குள்ள வெறுமை கரெக்ட் இருக்கா, பிளாங்கா இருக்கீங்களா? பிளாங்க்னா இருக்கு, பிளாங்க்னா பெருமை. அதாவது அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு ஒரு வழியே தெரியல. அது அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல அசட்டிஸ் நான் எப்படியும் அப்படிதான் இருப்பேன். என்னுடைய லைஃப் ஸ்டைல என்னது இப்படிதான், எனக்கே இதுதான், இந்த கேரக்டரை, என்னுடைய சுவாபமே இதுதான், என்னுடைய நோயே இதுதான் சொல்றீங்களா? இப்படியெல்லாம் நம்ம நினைச்சக்கூடாது, போக்கஸ் பண்ணக்கூடாது, அட்ரஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஜீசஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவரை போக்கஸ் பண்ணதான் நமக்கு என்ன செய்யும், வியாதி குறையும், அற்புதம் அதிகமாகும். நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். எவ்வளவு தூரம் போன வாரம் சொன்னேன், நெகட்டிவ் டிப்ஸ் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் போகும்போது சொல்லுவாங்க, எனக்கே இப்படி இருக்குவாங்க. ஒரு டாக்டர் உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்னுடைய ஆன்டி ஞாபகம் வருது. என்னுடைய தாய் இதே தம்பி போய் அவங்க டாக்டர் அவங்க சொல்லுவாங்க, இல்லைக்கா எனக்கே அப்படிதான் அப்படிம்பாங்க. நான் போனேன், எனக்கே அப்படிதான் இருக்கும்பாங்க. தைரியம் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு விஷயத்துல அவங்களே இதையும் சொல்லிடுவாங்க. புரியுதா? எதுக்குன்னா வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆறுதலா சீக்கிரமா ஒரு சிலருடைய வார்த்தைகள் என்ன செய்யுது, உடனே என்ன செய்யும், குணமாக்கிறோம். அவங்க பேசுற ஒரு ஆறுதல் என்ன செஞ்சுக்கிறோம். ஒரு டாக்டரே அப்படி சொல்லுவாங்க, அளவையிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீ சரியா போயிடும் சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்க எல்லாமோ கொண்டுட்டு போவீங்க. ஆனா ஒன்றும் இல்லை, என்ன மாறிச்சு அப்படின்னு ஒரு டாக்டர் வாங்கி இருந்து என்ன செய்யணும், வரணும். ஏன்னா அவங்களையும் ஆண்டவர் தொட வல்லவர், அவங்களையும் குணமாக்க வல்லவர். அதனாலதான் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன், கிருபை கொடுத்த வசனங்களை சொல்லிட்டு அவருக்கு அந்த காரியங்களை சொன்னேன். காரியங்களை சொல்லும் பொழுது அவரு எங்க அம்மா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. யாரு, ஒரு டாக்டர். அவருக்கு உங்களை விட கூடுதல் வயசுல அம்மா இருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 80-85 வயசு சொன்னாங்க. எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, அவங்களுக்குள்ளும் பல காரியங்கள் இருக்கு. அதன் மத்தியில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும், எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்பட வேண்டாம். போன தடவை என்ன சொன்னோம், பயப்படாத நான் உன்னை மீட்டு கொண்டேன், பயப்படாத நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை உருவாக்கினேன், உண்டாக்கினேன், நீ பயப்படாத. அது இது அதிகரிக்கும் சொல்லி நீ நினைக்காத. அதை விட நீ எவ்வளவு அதிகமா கூடுதலா என்ன நீ தியானிக்கிறியோ, எவ்வளவு வார்த்தைகளை நீ வந்து எடுத்து நீ உச்சரிக்கிறியோ, அதுதான் உனக்கு என்ன தெரியும், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். 4 வேளைக்கு ஒரு பாராசிட்டமால் ஃபீவருக்கு போடுவாங்களாம். எனக்கே தெரியாது, எனக்கு ஒரு டாக்டர் சொல்லிதான் தெரியும். 4 டைம்ஸ் போடணுமா. உங்களுக்கு எல்லாம் என்னது, ரொம்ப ரொம்ப பழக்கம் இருக்கலாம். அதுல
நான் உண்மையை சொல்றேன், எனக்கெல்லாம் ஒரு சின்ன மாத்திரை கூட என்ன செய்ய முடியாது, விழுக முடியாது. ஏன்னு தெரியல, விழுக முடியாது. இல்லை தத்துவாது எத்தனையோ இதால என்ன செய்ய முடியாது. ஆனா ஆண்டுடைய வார்த்தையை நான் ஃபாலோ பண்ண மருந்து எடுக்க கூடாதுன்னு சொல்லல. வேணும், டாக்டருடைய அட்வைஸ் வேணும். டாக்டர் சில ஸ்கேன் மூலமா சிலதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாலே உங்களுக்கு ஆவியானவர் என்ன செய்வாரு, எச்சரிப்பா இது நடக்கும், இப்படி இருக்கு, நீங்க என்ன செய். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று எண்ணிக்கொள்ள கடவன். இஸ்ரவேல் கோத்திரத்துல பலவீனப்பட்டவன் ஒருவருமே இல்லை சொல்லியிருக்கு. சரி, இப்போ வசனத்துக்கு வருவோம். இறங்கினவரே அதுக்குரிய அர்த்தத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். எபேசியர் 4:8-10 வாசித்துக்கோன்னு நினைக்கிறேன். தேவனுடைய பெட்டியை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு முந்தின இது 68:18. பிறகு நீதிமான்கள் 68ல அந்த ஒரு வசனம் மட்டும் தியானிச்சுட்டு கீழே வரலாம். நீதிமான்களே 3வது வசனம். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஆனா அவரை வெறுக்கிறவங்க, அவருடைய சத்துருக்கள், அவரை ஹேட் பண்ற ஒரு ஆவி மட்டும் இருந்தா, வெறுக்க செய்யற ஆவி என்ன செய்யும், ஒரு சில நேரம் கிரியை செய்யும். உங்களுக்கு எதிராக ஒரு தீமையின் ஆவி எதிராக கிரியை செய்யும், ஒரு பொறாமையின் ஆவி கிரியை செய்யலாம். ஆனா கவனிக்க கண்டுபிடிக்க என்ன செய்ய முடியும். பலவான் என்ன செய்யணுமா, முந்தி மைண்ட் பண்ணணும். அப்பா உன்னை ஒன்ன என்ன செய்யாது, டார்ச்சர் பண்ணாது, உன்னை உபத்திரவப்படுத்தாது. வாய்க்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்தோம்னா, பிசாசுக்கு மட்டும் ஒரு வாசலை திறந்து விட்டா யாருக்கு இன்விடேஷன் கொடுப்பீங்க? பிசாசுக்கா? ஏசப்பா, பிசாசுக்கு தான் என்னது ஒரு கவலை. துன்மார்க்கர் பாவம் செய்வாங்கன்னு தெரியல. துன்மார்க்கர் தீயவர்கள் பேரு. பைபிள் ஸ்டடி பார்க்கும்போது 68:1 என்னது, தேவன் எழுந்து விடுவார், சத்துரு என்ன செய்வான், அவர் பயக்கிறவங்க, அவரை வெறுக்கிறவங்க அவருக்கு முன்பாக ஓடி போவாங்க. சொல்லுவீங்களா? ஒரு ஜபமாக்குறீங்களா? உங்களுக்கே பயப்படக்கா? அப்ப நீங்களே என்னது, அவரை பயக்கிறீங்க போல. அவரை பகைக்கிறவங்க ஜெபம் பண்ணலாமா? ஆனா வசனம் சொல்லுது, அவரை பகைக்கிறவங்க அப்படின்னா என்ன, அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்படித்தானே? அது மாதிரி உங்களையும் யாரும் என்ன செய்ய முடியாது. உங்களுக்கு முன்னாலேயும் ஓடிதான் போகணும். கொஞ்சம் மறைச்சுக்கிட்டு வாங்க, கொழுத்திக்கிட்டு வாங்க. அவரை பகைக்கிற ஆவி இருந்ததுன்னா அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அவருக்கு முன்பாக ஓடி போவாங்க. அவருக்கு முன்னால நீங்க தைரியமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவரை ஸ்நேகிக்கிறவங்களா இருக்கணும். பகைக்கிற ஆவி இருந்தா அவருக்கு முன்பாக ஓடி போவாங்க. நான் எப்பவுமே சொல்றேன், ஒரு சத்துரு ஆவி பிடிக்கப்படுறதுனா நாங்க 2-3 நாள் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, எதிர்த்து நிற்க வேண்டியதாக இருக்கிறது. அது இங்க கிரியை செய்ய முடியாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவரை பகைக்கிறவங்க என்ன செய்வாங்களா, ஓடி போவாங்களாம். அவருக்கு முன்பாகவே ஓடி போயிடுவாங்க. அவரை பகைச்சுட்டு நீ அவருக்கு முன்னால என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது, மறைக்க முடியாது. உன்னுடைய அகக்கழிப்பு, உன்னுடைய சண்டை, உன்னுடைய கொந்தளிப்பு தான் என்ன செஞ்சுட்டு இருக்கு, வெளியே வந்துச்சு. ஒருத்தருக்காக நான் ஜோம் பண்ணேன். நம்னஸ்னே வச்சுக்கோங்க, என்ன தமிழ்ல சொல்லாத. அதுக்காக ஜோம் பண்ணும்பொழுது ஒரே வார்த்தையில வாட்ஸ்அப்ல போட்டுட்டேன். நம்னஸ் என்ன போட்டோம், நம்னஸ்
Go. Please stop. Please stop it. Stop. Please. Stop. I pray over you. I pray over you. உன்னை நோக்கி நான் என்ன செய்வேன், பேசுறேன். இப்பவே அந்த கையில இருக்கிற நம்னஸ்னே வச்சுக்கோங்க. டாக்டருக்கு தெரியும், ஒருத்தருக்கு தெரியும். நம்னஸ் செஞ்சுக்கிட்டோம் போகட்டும். இங்கிலீஷ்ல போட்டேன், அவ்வளவுதான். அது ஓடியே செஞ்சிச்சு, போயிடுச்சு. நான் பெரிய ஜபம் பண்ணல. நான் அதுக்கு எதிராக என்னது ஒரு ஃபைட் பண்றது. எதையாவது எதிர்த்து நின்னாதான் என்ன செய்ய முடியும்? எதிர்த்து பேசுறது இந்த மாதிரி இருக்கவே கூடாது. மாஸ்டர் அதுக்கு இன்னும் எதிர்த்து பேசுவார், சத்தம் போடுவார். நான் அவங்களே பிடிச்சிட்டு இருப்பேன். ஆவி அல்லது டார்ச்சர் பண்ணுகிற ஆவி அல்லது சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, இன்னொருத்தரை பாதிக்கிற ஆவி அல்லது சபைக்கு அவயவோ இடர் உண்டாக்குதான் என்ன செய்யும்? தனித்து கொடுத்துருக்கல. பிறகு பவுல் சொல்றாரு, ஒருத்தர் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோன்னு சொல்றாரு. அதான் எரிஞ்சு விடுறது இல்லை. மாச பணத்தை நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, வளர்க்க கூடாது. ஆவியானுடைய மண்டலத்தை தான் என்ன செய்யணும், பெருசா வளர்த்து கொண்டு வரணுமே ஒழிய மாம்ச மண்டலத்தை பெருசா என்ன செய்யக்கூடாது, உருவாக்க கூடாது. உங்களுக்கு லைசன்ஸ்லே கிடையாது. மாம்சம் தான் என்னது? ஃபிளஷ். மாம்சம் தான் என்னது? இது சரீரம். அதான சரீரத்தை, மாம்சத்தை, வாங்கத்துக்குள்ளாக்க வாய்க்கு என்ன செய்யாத எல்லாமே கிடையாது. பிசாசுக்கு இடப்படாதவங்கள், பிசாசுக்கு ஒரு வழியா வாசலை திறக்காத. கவலைக்கோ வீட்டுக்கு இஷ்டத்துக்கு திறந்து கொடுக்கீங்களா? நீங்க எவ்வளவு சிக்கலுக்கு ஒரு வீட்டுல போனோம், நல்லா என்ன செஞ்சுருவாங்க, சேஃபா அவங்க பட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன மாதிரி சொல்ற மாதிரி புரியுதா? அது மாதிரி உங்க வாயை பூட்டி போடுங்க, இல்லத்தையும் செய்ய பூட்டி போடுங்க. அதுக்கெல்லாம் என்ன, கதவை திறந்து போட்டீங்கன்னா என்ன செய்யணும், வரும். அரைக்கதவையாவது மூடப்படி. அதுக்காக பூசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, சோம்பர்களவும் அலையக்கூடாது. வேலை செய்ய மனசு இல்லாதவங்களும் அலையக்கூடாது. வேலைதான் ஆசீர்வாதம். அப்பதான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். அப்பதான் நீ ஆண்டுகளை தேடுவ. அப்பா எனக்கு ஒரு வேலை இருக்காங்க, எனக்கு வருமானத்தை தாங்கன்னு சொல்லி அப்பதான் என்ன செய்வீங்க, கேட்பீங்க. ஒரு வியாதி வருங்களுக்கு தான் என்ன செய்யறோம், தாழ்த்துறோம். அப்பா நீங்க தான்ப்பா, உங்களைதான் சார்ந்து இருக்கிறேன், நீங்க தான் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். நான் டாக்டர்கிட்ட போறேன், ஆனாலும் நீங்க என்ன செய்வீங்க, டாக்டருக்கும் அப்பாற்பட்ட டாக்டருடைய காலம் மேல படும்போது உங்க காலம் படம். எந்த ஆபரேஷன்னாலும் சரி, எதுனாலும் சரி, டாக்டர்ஸ் அப்படிதான் என்ன செய்வாங்க. கிறிஸ்டியன் டாக்டர்ஸ் அப்படிதான் ஜோம் பண்ணிட்டு போறீங்களா? கிறிஸ்டியன் டாக்டர் அப்படிதான் பயப்படுறீங்களா? ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னால என்ன செய்யணும், ஆனவே உங்க காலம் நான் வைக்க இருக்கும்போது உங்க காலம் தான் என்ன செய்யணும், பாடணும்னா அற்புதமா இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அது மாதிரி எந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த நாடெல்லாம் சக்சஸா இருக்கணும்னா ஆண்டவரை தேடாம என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. சரி, நேரம் ஆயிடுச்சு, ஜோம் பண்ணலாம் நினைக்கிறேன். எக்ஸலன்ஸ் 23 இருக்கு, மத்தேயு 12 இருக்கு, 15 இருக்கு. வாஸ்து ஹீலிங்காக ஜோம் பண்ணணும் சொன்னாரு. சொல்லிச்சு இப்ப நம்ம அற்புதத்துக்காக ஷமிக்க போகிறோம். வல்லம எல்லா ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, மனதுருக்குனார். வேறுடைய ஷேடோ கூட என்னது கட்டில கொண்டு வந்து வச்சாங்க. அவருடைய நிழல் பட்ட மாத்திரத்துல என்ன கிடைச்சிச்சு, சுகம் கிடைச்சிச்சு. அப்ப இன்னைக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அற்புத சுகத்தை என்ன செய்வார், கட்டளையிடுவார். இந்த கேரளிட்டிலோ இங்க முன்னோருக்கு இருந்தது, எனக்கு முன்னோர்கள் சொல்லி ஒரு பாட்டு படிச்சுட்டு இருந்தோம். வேண்டாம் வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்கவும் வேண்டாம். அது யூடியூப்ல போட்டோம். அது முந்தினது பார்த்து நீங்க கலங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங்ல அந்த எடிட்டர் சில வேலைகள் சுருக்கிடுவார். 2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணோம்னா அது 40 நிமிஷத்துக்கு வரும். அந்த கோன்ல நீங்க வரட்டாலும் அதை எடுத்து படிங்க. புக்கில் உள்ள பாடல்கள் தான். அப்ப நம்ம பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. முன்னோர்கள் கூப்பிட்டாங்க, தப்புனாங்க, விடுவிக்கப்பட்டாங்க. அதெல்லாம் அந்த பாட்டு. இன்னொரு பாட்டு, பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். சரி, அந்த பாடல யாரும் தெரியும்?
மெசேஜுக்கு ஆதாரமா உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனேன் தேவனாய கர்த்தர். இன்னொரு பாட்டு, பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். சரி, அந்த பாடல யார் தெரியும்? மெசேஜுக்கு ஆதாரமா, கீழிக்கு ஆதாரமா, குலத்துக்கு ஆதாரமான ஒரு பாடல் யாருக்கு வருது? இன்னைக்கு என்ன தியானிச்சோம்? நான் நிறைய விளக்கல, நிறைய விளக்கணும்னு நினைச்சேன். போதும் நினைக்கிறேன். உங்களுக்குள்ளதான் விளக்குவோம். ஆண்டவர் வந்து சிறைப்பட்டவர்களை சரியாக்கி அழுத்துவோம். நீங்க வாசிங்கன்னா தான் போயிடும். தேவரின் உன்னதத்துக்கு ஏறி வாசிப்போமா? 68:18 இருக்கு. உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனேன் தேவனாய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு. சரி, இந்த வார்த்தை சொல்லுவோமா? அறிக்கைப்படுவோமா? எல்லாரும் எழுதுவோம். ஆண்டவரே, நீங்க மாதிரி எழுதுங்க. எனக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு எனக்காக மரங்களை பெற்றுக் கொண்டார். அவர் உன்னதத்துக்கு ஏறினா சிறைப்பட்டு கிடந்த என்னை சிறையாக்கினா என் எண்ணங்கள், அர்த்தம், பெருமை, மேன்மைகள், கிறிஸ்து இயேசுக்கு விரோதமான பேச்சுக்கள் எல்லாவற்றையும் சிறையாக்கினார். இப்பொழுதே சிறையாக்குகிறார். என் எண்ணம், என் நினைவு, என் மேன்மை, என் சிந்தனை, எதிர்ப்பின் ஆவி எல்லாவற்றையும் அவர் சிறைப்பட்ட என்ன சிறைய கேட்டாரு. என் எண்ணத்தை எல்லாம் ஒரு கேப்டிவிட்டிக்குள்ள போட்டுட்டாரு. சொல்லுங்க, சொல்ல முடியுமா? உங்க எண்ணம், நினைவு, உங்க வாழ்க்கை சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி பாவத்தின் சிறையிலிருந்து இருக்க கூடாதுன்னு சொல்லி பிசாசு சிறைக்குள்ள வைக்க கூடாது. வியாதி என்ற சிறை அல்ல, வறுமை என்ற சிறை அல்ல, துன்பம் என்ற சிறை அல்ல, பாதிப்புகளின் சிறை அல்ல, அத்தையுள் அல்ல, அந்த அந்தகாரம் அல்ல, பேரை ஆவி அல்ல, திருட்டுத்தனத்தின் ஆவி, பொய்யின் ஆவி, வஞ்சனையின் ஆவி, என்னை சிறையாக்கின ஒவ்வொரு ஆவியில் இருந்தோம், ஒவ்வொரு ஆவியில் இருந்தோம் ஆண்டவர் என்னை சிறையாக்கும்படிக்கு அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சொல்லுங்க, சத்தத்தோடு சொல்லுங்க, சொல்லுங்க. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவன் எழுதுகிறவா அவருடைய சத்துக்கள் சுதந்திரங்கள், அவரை பயக்கிறவர்கள் அவருக்கு முன் ஓடி போவார்கள் என்று சொன்னார்கள். பாடுதலையும் அவருடைய ஜனத்தையும் பயக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு முடியாது, ஓடி போவாங்க. வார்த்தையை வாசிக்கும். அதுக்கு ஆதாரமா யோவான் 17 அதிகாரம் 14 வருஷத்துல சொன்னார்கள். 14 வருஷத்துல நானுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து, நான் உலகத்தால் போல அவர்களும் உலகத்தால் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது சொல்லி சீர்திருத்தங்கள் ஜெபம் பண்றாங்க. அப்ப தேவனுடைய உலகமாக எழுப்புகளை எல்லா அந்த காலத்தில் மதங்களையும் எல்லா எதிரியும் விதிகளையும் ஆண்டவர் என்ன செய்தாரு? பொருத்தி விடுதலாம், பொருத்தி தருவாங்க. அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, மனுஷன் அல்ல,
மனுஷனுக்குள்ள கிழிச்சையில ஆவிகள் கடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அட்மாஸ்பியர்ல கிழிச்சு ஆவிகள் என்ன செய்யணும்? கடத்தப்படணும். நேரியாவை கிழிச்சு ஆவிகள் கடத்தப்படணும். இயேசு மேலும் சொல்லுகிற இடத்துல சாத்தானே அவர் உங்கள் காலின் கீழ் மிதித்து போடுவார். சாத்தானே உங்க காலில் என்ன செய்யலாம்? காலின் கீழ் மிதித்து போடலாம். சில சொல்லுவாங்க, சாத்தா அதை சொல்லுவான், அதை செஞ்சான், இப்படி செஞ்சான், அப்படி செஞ்சான், அவன் தான் இப்படி படித்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அவன் காலிகளை என்ன செய்வானா? மிதித்து போடும். ஏன் என்ன சொன்னா சாத்தானே கத்த மிதித்து போட்டாங்க, மிதித்து போடுவாங்க. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவர் பிசாசின் கிரிகளை அழிச்சிட்டாரு. சிலுவையில ஒரு ஜெயம், ஒரு ஜெயம், மரணத்தை பாரதத்தை ஜெயிச்சிட்டார். கிரிகளெல்லாம் அழிச்சிட்டார். அவன் நசிக்கப்பட்டவன், பல நசிக்கப்பட்டது அவன் கிரிகளை அழிக்கப்பட்டு விட்டது. எங்க அழிச்சிட்டாரு? எங்க வெற்றி சிறந்தாரு? பிரச்சனைகளையும் அதிகாரங்களையும் முடித்து கொண்டு வெளியரங்கமான குலமாக்கி சிறுமையில வெற்றி சிறந்தார். ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாரு, விடுதலை கொடுத்தாரு, விடுதலை வழங்கிட்டாரு. ஏற்கனவே அதற்காக பாடுபட்டாரு, அதற்காக சிலுவைக்கு சென்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு மனிதனா உண்டு பண்ணாரா இல்லையா? அப்பதான் ஏன் ஏன் அந்த நேரத்தில் நாமளும் உட்பட போறாங்க? ஏன் நீங்க ஜெயத்தை எடுக்க போறீங்க? நீங்க அந்த போராட்டத்துக்கு உள்ள இருக்கிறீங்க, பாடுறீங்க. எஸ்தான் பேர் வந்துட்டாரு. இயேசு நோய்களை குணமாக்கிட்டாரா? என்னைக்கு குணமாக்கிட்டாரு? சிலுவையில குணமாக்கிட்டாரு. சரி, இன்னைக்கு நோய் இருக்குங்க. சரி, ஸ்நானத்துல குணமாக்கிட்டாரு. அப்ப எதுக்கு நீங்க போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன். சொல்லுங்க, எனக்கு தெரியும் வாசம். ஏன் நீங்க வேதம் சொல்லுது, நாம் ஐஸ்வர்யவான்களாக முடி அவர் நம்மளை விட்டோம் அப்ப ஏன் நீங்க தர்மத்துல வாழ்றீங்க அப்படின்னு கேட்ட என்ன சொல்றீங்க? இதெல்லாம் செய்து முடிச்சுட்டாரு. நமக்காக எல்லாத்தையும் செய்து பாவத்தை போக்குறதுக்கு என்ன செஞ்சுட்டாரு? பலியாயிட்டாரு. அப்ப ஏன் பாவத்தை வாழ்றீங்க? சாபத்தை போகிறதுக்கு முன்கிரீடத்தை ரசித்தார், ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு சாபம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது முன்னோருடைய சாபம் விடைதான் என் சரீரத்துல நான் அனுபவிக்கிறேன்னு சொல்றாங்க. அது பொய் அல்ல, அனுபவிக்கிறாங்க. பிசாசின் போராட்டங்கள் இருக்கு, வியாதி இருக்கு, தர்மம் இருக்கிறது. அப்ப எப்படி நான் விடுதலை பண்றது? விடுதலை பண்றது, விடுதலை கொடுக்கிறாங்க. அந்த அவர் செய்து கொடுத்தத இன்றைக்கு அவர் செய்து முடிப்பதற்கு செய்வதற்கு நீங்க சிந்திக்கணும், நீங்க துதிக்கணும், நீங்க ஆராதிக்கணும், நீங்க மனம் திரும்பணும், நீங்க விசுவாசிக்கணும். எல்லாம் செய்யப்படுதுதான் அவர் செய்து முடித்த செயல் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நிறைவேறும். சும்மா இருந்துட்டு அவங்க விசுவாசிக்கிறது சொல்லிட்டு மட்டும் இருக்காதீங்க. விசுவாசம் கிரியை செய்யாம இருந்தா பலன் பெற முடியாது. விசுவாசிக்கிறது சொல்லிட்டு நீங்க ஜெபத்துல செயல கொண்டு வரும்போது டாக்டர் உங்களுக்காக கிரியை செய்வார். தெரியும் சொல்றேன். உங்களுக்காக உலகத்துல எல்லா மக்களுக்காக மனுஷன் எல்லா மக்களுடைய பாவத்தை பார்த்துதான் வழியானது. இதோ உலகத்தின் பாவத்தை எல்லா மக்களுடைய பாவங்களுக்குரிய தண்டனைய இயேசு ஒருவரே ஏற்றுக்கொண்டார்.
பெறுவதற்காக, நித்திய அழிவிலிருந்து அவங்க விடுதலை பெறுவதற்காக, பரலோக வாழ்வு பெறுவதற்காக இயேசு கிறிஸ்துவே தண்டிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவே நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். அப்படி நீங்க தண்டிக்கப்படுறாங்க. ஏன் அப்படி இருந்த மனுஷர்கள் எல்லாம் ஏன் இன்னும் விடுதலைக்குள்ள வரல அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டா கேட்டா, அந்த விடுதலை வர்றதுக்கு ஒண்ணு அவங்களுக்கு விடுதலை காசு கொடுத்தாங்க. சுவிசேஷம் அவங்களுக்கு ஆரம்பிக்கப்படணும். சுவிசேஷத்தை கேள்விப்பட்டவங்க விசுவாசிக்கணும், அவங்களை தாழ்த்தணும், ஒப்புக்கொடுக்கணும். அப்பொழுது கர்த்தர் எதெல்லாம் செய்து முடிச்சாலும் அது அவங்க வாழ்க்கையில நிறைவேறும். புரியுதா? அந்த மாதிரி நீங்களும் கேள்விப்பட்டதை விசுவாசத்திற்குள் கொண்டு வந்து உங்களுக்குள்ள விசுவாசம் வரும்போது ஜெபிச்சு அதோட வார்த்தைகளை அறிக்கையிட்டு விசுவாசித்து அந்த விடுதலை நீங்க எடுத்துக்கொள்ளணும். இல்லையா? என்னை ஆசிரியத்தால் ஒழிய போகவில்லை. சோமன் இல்லையா? அவன் தான் ஆபிரகாம் பிள்ளையாச்சு. ஆபிரகாம் வாக்குத்தத்தத்துக்கு பிள்ளைகள் தான் யாக்கோபு. ஏற்கனவே அவருடைய ஆசீர்வதிப்பை சொல்லிட்டாரு. அவருடைய சந்ததி ஆசீர்வதிப்பை சொல்லிட்டாரு. எல்லா வாக்குத்தத்தமும் இருக்குது. அவன் ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக வேற பிறந்துட்டான். அப்படி இருந்தாலும் ஏன் ஜெபம் பண்ணணும்? அங்கதான் இருக்குது. அவன் ஜெபம் பண்ணாதான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவன் வாழ்க்கையில என்ன செய்யும்? நிறைவேறும். நீங்க சும்மா இருந்துட்டு எல்லா ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னா ஒண்ணா வராது. அதான் ஜெபம் பண்ண வாங்கன்னா ஒரு 2 பேர் 9 பேர் வரைகிறோம், சந்தோஷம். ஆனா தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு நீங்க இடம் கொடுக்கணும். அதாவது தேவன் ஏற்கனவே எதற்கெல்லாம் நிறைவேற்றி விட்டாரோ அது இன்றைக்கு வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு உன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு ஆயத்தமா? ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். உலகம் முழுவதையும் அதை ரசிக்க அவன் சித்தம் கொண்டு ரத்தத்தை கொடுத்து நினைக்கிறதா கொடுத்தார். இன்னைக்கு உலகம் முழுவதும் மக்கள் ரசிக்கப்படணும். முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். 2வது அவர்களுக்கு நாம் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீங்களே உங்களுக்கு ஆசீர்வாத ரத்தம் செஞ்சு மனுஷி உங்க பாவங்களை போக்குறதுக்காக நீங்க பலியாகி விட்டீங்க. ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி. நான் விசுவாசிக்கிறேன். இவங்களுக்கு அடிக்கப்பட்டதுனால ஆண்டவரே மனத்துடைய நீங்க கிரியை செய்யும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தம்முடைய ரேமா அந்த நேரடியான கிரியை இவங்க நடுவில் வெளிப்படுத்துவா. நீங்க அமைதியா இருந்த வெளிப்படாது. அதான் ஜெபம் சொல்றதுக்கு காரணம். நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் வேறு சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்படி நீ மீட்டாலும் ரட்சிக்கப்படுது. இது ஒரு வாக்கு தத்துவம். ஆனா ஏற்கனவே அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு அவங்க விடுதலை ஆக்கப்படுவதற்கு ஏற்கனவே கர்த்தர் சிலுவையை சுமந்து தீர்த்துட்டாரு. அவங்க பாவங்களை போக்குறதுக்காக தான் பலியானாரு. நீங்க என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே நீங்க என் குடும்பத்துல மக்களுடைய பாவத்தை போக்குறதுக்கு ரட்சிக்கப்படாத பாவத்தை போக்குறதுக்கு நீங்க பலியாக்கி விட்டீங்க. ஆண்டவரே அவங்க பாவத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டீங்க. அவங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க. ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு விடுதலைய கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். 2வது வாக்குத்தத்தத்தை பிடிச்சிடுங்க. நான் கர்த்தரை விசுவாசித்தேன், ஏற்றுக்கொண்டேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படாத என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நீங்க கிரியை செய்யுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் ஏற்கனவே செய்து முடித்த செயல்கள் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க தேசத்துல நிறைவேறும். நீங்க அமைதியா உட்கார்ந்து ஒண்ணு வராது. கைய வச்சவங்க தலையில கை வச்சவங்க ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. போராடினார், ராமனும் ஜெபம் பண்ணார். நீ என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய போகும் விடு. போராடினா பாருங்க, காலையில கர்த்தரான ஆசீர்வாதத்தை அனுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் என்ற சாதனம் நல்ல விசுவாசிங்க, செயல்படுங்க. கர்த்தரோட ஆசீர்வாதத்தை நீங்க உணர்வீங்க. இப்ப சத்தெல்லாம் ஓட்டுவாங்கன்னா இருப்பானா? ஏற்கனவே கர்த்தர் அழிச்சிட்டாரு. இன்னைக்கு அதை கர்த்தர் நிறைவேற்றுவா. வியாதிகள் எல்லாம் கர்த்தர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. இன்னைக்கு விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில அது நிறைவேறும்.
அவரை ஏற்றுக்கொண்டாரு. நீங்க விசுவாசத்தை செயல்படும் போது, நற்கிரிகளை செய்யும் போது, கர்த்தரை கனம் பண்ணும்போது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை தாழ்த்தும் போதெல்லாம் கர்த்தர் அந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? நிறைவேற்றி முடித்தத இன்னைக்கு நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் போது கர்த்தர் பெரிய காலையில் நம் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. யாரெல்லாம் போராட்டத்துக்குள்ள இருக்கிறீங்களோ, வியாதிக்குள்ள இருக்கிறீங்களோ, பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் விடுதலை பெறும்படியாக ஏற்கனவே அம்மா ஜெபிச்சுட்டாங்க. அவங்களோட ஜெபிக்க போறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமம் எல்லாம் சேர்ந்து எத்தனை கட்டுகள், எத்தனை உபத்திரங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை எதிரியின் செயல்கள், எதிரியின் வார்த்தைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. இயேசு சிலுவையில் அழைச்சிட்டார். இப்போ உன் வாழ்க்கையில அது இருக்கக்கூடாது. எங்களுடைய கட்டுகள் ஒழிய இயேசுவின் அதிகாரம் நாமத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கிறாரு. சிலுவையில் உனக்காக பாடுபட்டு ஒரு நிலைமையில் ஒரு மாற்றத்தை தந்தார் என்பதை விசுவாசித்து ஆண்டவரை செய்வது கேட்கும்போது கர்த்தரை கண்களை தயவு கிடைச்சா ஆண்டவர் தம்முடைய வல்லமை அனுப்பி ஒரு சூழலை அவர் மாற்றி விடுவார். Hallelujah, hallelujah, hallelujah. தாழ்த்துவது கிருபை கிடைக்கும். நீ தாழ்த்துவதற்கு அவசியம். கர்த்தர் உள்ளதாய் தாழ்வை பாருங்கள். தாழ்த்துவது கிருபைகளில் வெளிப்படும். என்ற வெளிப்பாடு விருப்பமானீர்களா? சூழ்நிலையை மாற்றி அமைங்கள். அதற்கு ஜெபம் தேவை, தாழ்த்துவது தேவை, முகத்தை தேடுவது தேவை, கர்த்தரை ஆராதிப்பது தேவை, துதிப்பது தேவை. எல்லாம் நடக்கும்போதுதான் கர்த்தர் எழுந்தள்ளி வருவார். ஹல்லேலூயா. அவர் எழுந்தள்ளி இடைவிட்டு காட்டா அவர் எப்படி எழுந்துள்ளார்? அவர் எழுந்ததான் சத்துருக்கள் சிதறப்பட்டு போவார்கள். நீங்க வாசிப்போ தேவன் எழுந்தள்ளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறப்பட்டு அவரை பயக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அப்படின்னா எந்த எதிரின் கிளைகளை இறங்க முடியாது. என்ன தெரியுமா? கர்த்தர் எழுந்தள்ளும் பொழுது, கர்த்தர் எழுந்த எத்தனை இடம் விடுகிறீங்க? நான் துதிக்க போறேன், ஜெபிக்க போறேன், ஆராதிக்க போறேன், நான் வேதத்தை வாசித்து தியானிக்க போறேன், என் விசுவாசத்தை நான் பெருக வைக்க போறேன். கர்த்தர் இடங்களே எங்க மூலம் என் மூலமா தேசத்துல ஆண்டு வசிவாக நான் இடம் கொடுக்கிறேன். நல்ல தீர்மானத்தை எடுத்துட்டு போங்க. தேசம் மாறும், உங்க குடும்பம் மாறும், உங்க சூழ்நிலையே மாறும். எல்லாவற்றையும் கர்த்தர் பெரிய மாற்றத்தை தருவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களோட பேசுவதற்காக நீங்க எழுந்தரும் பொழுது சாப்பிடுகளை எல்லாம் சிதறந்து போவார்களா? நீங்க எழுதுவதை கிரிய செய்வி, கிரிய செய்து கொண்டு வருகிறீ, தொடர்ந்து நீங்க கிரிய செய்ய உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு நாமம் கேட்கிறோம் பிதாவே. எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய மிகவசமானதை ஸ்தோத்திரி. எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசிய சகலமாக மாறுவார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஐக்கியமும் அவரோடு சதா காலம் இருப்பதாக. This particular. That
இன்னும் ஒரே ஒரு